காலை வேளையிலே கூடி வந்த யாவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பெயரால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பேசலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஐயா சீக்கிரம் முடிச்சா போதாயா, நான் எங்கேயோ போகணும்னு வெசனமாக்குறீங்களா? விடமாட்டேன் 10:30 மணி மட்டும், நான் 11:30 மணி மட்டும் என்ன பண்ணுவேன்? விடவே மாட்டேன். அல்லேலூயா. பேசலாம். நம்ம இந்த ஆராதனைலாம் பண்ணோம் இல்லையா, எல்லாம் ஒரு பக்கத்தில் ஒழுங்கு தான், ஆனால் அந்த வசனன்றது தான் முக்கியமானது. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார். இந்த வார்த்தை இல்லாமல் உண்டாக்கப்பட்டதில் யாவும் உண்டாக்கவில்லை என்று வேதம் சொல்லுது. அந்த வார்த்தையானவர் மனித அவதாரத்தை எடுத்து நம் மத்தியில வந்து வாசல் செய்தார். ஆமென். நம்புறீங்களா? இயேசு வார்த்தையா இருந்தார், இந்த வார்த்தை பிதாவின் இடத்துல இருந்தார், உனக்காக எனக்காக உன்னை போல என்னை போல இந்த பூமியில் அவதாரத்தை எடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை நாம் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையில ஜீவன். ஒரு விதையை கொண்டு போய் பூமியில போடுறீங்க, மண்ணு மேல போடுறீங்க விதை, அது மேல கொஞ்சம் தண்ணி விழுந்த உடனே என்ன ஆகும்? விதை நாளுக்கு நாள் இவ்வளவு தான் இருக்குது விதை, இல்ல கடுகு சைஸ்ல இருக்குது ஒரு விதை. அதை கொண்டு போய் போடும்போது அது வளர்ந்து பெரிய மரமா மாறிடுது. சிலது கனி கொடுக்குது, சிலது இந்த டோருக்கு எதுக்கோ உபயோகப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. அப்போ அந்த அவ்வளோண்டு விதைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த விதையை உண்டாக்கின இயேசுக்கும் அதோடு அதிகமான பவர் உண்டு. ஆமென். இந்த வார்த்தைன்றது ஒரு விதை. இந்த வார்த்தை உனக்குள்ள நாங்க போடும்போது அது என்னாவது? வளருது. ஆமென். வளர்ந்து என்னாவது? அது இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இந்த விதைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஆமென். இந்த விதை தண்ணியில் அங்கே மண்ணில் போட்ட உடனே இந்த விதை வெடிஞ்சு என்ன ஆயிடுது? வளர செய்து உயிர். அதுக்கு விதைக்கு உயிர் இருக்குது. ஆமென். இந்த விதையை கண்டுபிடிச்சதே, இந்த விதையை உண்டாக்கினதே நம்முடைய இயேசு. அவருடைய வார்த்தை எப்படியாப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சரி, இயேசு வந்து இன்னைக்கு ಮೆಸೇಜ್ ತಲೆಪೇನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕಾದ ಉದ್ದೇಶವೇನು? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்துல அவர் பொறுக்க வேண்டிய நோக்கம் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாசத்துல 25ஆம் தேதியில பார்க்கும்போது உலகமெங்கும் இயேசு பிறந்தார் என்று கொண்டாடுகிறாங்க. சிலர் பாரு பீர்ல வச்சு கொண்டாடுறாங்க, சிலர் கேக்கு கலகால வச்சு கொண்டாடுறாங்க, சிலர் பிரியாணி, சிலர் தியானத்திலும் ஜபத்திலும் அவருடைய பிரசன்னத்திலும் உணர்ந்து என்ன பண்றாங்க? சிலர் கொண்டாடுகிறார்கள். ஆமென். ஆனா சிலருக்கு தெரியாது இயேசு எதற்காக பிறந்தார். அல்லேலூயா. சிலருக்கு தெரிஞ்சாலும் அந்த நாளில் என்ன பண்ணிடுறாங்க? அவர் ஜோஸ்ல கிறிஸ்தவர்கள் தான் பீரு பாரன்னு ஓடிடுறாங்க. ஆனா சிலர் மாத்திரம் தியானத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு? இவங்களுக்கு எதுன்றே தெரியாது. ஆண்டவரே நீ பிறந்தது எதுக்காக என்று அவங்க தெரிஞ்சிக்கவே இல்லை. போய் நீ பிறந்த நாள் என்று சொல்லி பாவத்தை செய்யறாங்க. அன்னைக்கு தான் உலகத்திலே இந்த நியூ இயருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் உலகத்திலே ஒரே ஒரு வியாபாரம் அதிகமா உலகத்திலே ஆகுதுன்னா அது பாரு தான், அது போதை அந்த தான் பிராந்தி விஸ்கி தான். நிறைய பிசினஸ் ஆகுது நியூ இயருக்கு கிறிஸ்துமஸுக்கு தான் இந்த உலகத்திலே வியாபாரம். பாருங்க, கிறிஸ்துமஸ் என்ற ஆண்டவர் புனிதமான தேவன், பரிசுத்தமான தேவன், இந்த பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்த தேவன், பிறந்த தேவனுக்கு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். பாரு பீரு எதுல போறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல. அதனால நாம் அவர் வந்த நோக்கம் எதென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் பாருங்க, அந்த ஆண்டவர் இந்த பூமியானதை உருவாகிறதுக்கு முன்பதாக, இந்த பூமி நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி வசனம் வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. எனக்கே கிடைக்கல, எனக்கு ஒரு பல வருடங்களாக கிடைக்கல. ஆனா இன்னைக்கு தான் கேட்க அவர் எட்டாவது அறியாதது தெரியப்படுத்தி பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் வசனத்தின் மூலியமா. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை விட்டா திரும்ப இந்த சப்ஜெக்ட் வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருந்தார். ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலத்தை, அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை தேவன்
உண்டாக்கி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பார்க்கிறோம் தெரியுமா வானம், இது முதல் வானம். என்ன வானம் இது? ஜோரா சொல்லணும், முதல் வானம். இதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி இன்னும் அநேக வான மண்டலங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு பக்தன் சொல்றான், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், தரிசனத்துல என் ஆத்மா 3வது ஆகாயத்துக்கு புறப்பட்டது. ஆனா அந்த 3வது ஆகாயத்துக்கு புறப்பட்டு இன்னும் நான் புறப்பட என்னால முடியவில்லை. ஏன்னா அந்த 3 ஆகாயத்திலும் ஆகாய ஒரு இது நாங்கள் காணுகிற ஒரு ஆகாய மண்டலம், இன்னொரு ஆகாய மண்டலம் என்று இருக்குது. இன்னொரு ஆகாய மண்டலத்துல பொல்லாப்பின் சேனைகள், அப்படின்னா பிசாசுடைய சேனைகள் ராஜ்யத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டினா இன்னொரு ஆகாய மண்டலம் இருக்கிறது. 3 ஆகாய மண்டலம் தாண்டி 4வது ஆகாய மண்டலத்துக்கு போகும்போது அங்கத்தான் ஸ்டார்ட் ஆகுது தேவனுடைய பரிசுத்த ராஜ்யம் என்று சொல்லப்படுது. தேவனுடைய பரிசுத்த ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல மாம்சத்திலும் ரத்தத்தில் இருக்கிறவன் கனவுல கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. அவ்வளவு பரிசுத்தமானது. உனக்கு கனவு கூட வராது அவருடைய ராஜ்யத்துக்கு போற. ஒருவேளை உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ அவருடைய ராஜ்யத்துக்கு போல, பிசாசு வாயு மண்டலத்தில் ஒரு ராஜ்யத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த ராஜ்யத்துல தான் நீ போயிருக்கிறன்னு அர்த்தம். பவுல் என்ற சொல்லுகிற இந்த பக்தன் தேவனுக்காக வைராகம் உள்ளவன். அவன் தன்னுடைய தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ற அளவுக்கு அவன் பிப்பராயிருந்தான். அடிக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், மரண படுக்கைக்கு போய் மீண்டும் வந்தவன் அவன். தேவன் அவனிடத்துல அதிகமான தரிசனங்களை வைத்து தேவன் பேசின மனுஷன் அவன். அப்படியாப்பட்ட பக்திமான் அவன். அப்படியாப்பட்ட மனுஷன் கனவுல போறான். ஆனா அவன் 3வது ஆகாயத்துக்கு தான் போறான் தவிர 4வது ஆகாயத்தில் அவன் கனவுல கூட கால் வைக்க முடியல. ஏன்னா அவன் மாம்சத்திலும் ரத்தத்திலும் இருக்கிறான். இந்த மாம்சத்திலே ரத்தத்திலே ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குதுன்னா பாவம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் செய்த பாவம் இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஆழ்ந்து கொண்டிருக்குது. ஒரே மனுஷன் மூலியமா தான் இந்த உலக ஜனங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ அவன் செய்த பாவம், அவன் நிமித்தமா வந்த எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. அதுக்குதான் இயேசு சொன்னார், ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவது அல்லவே அல்ல, பரிசுத்தமும் நீதியும். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த ரத்தமும் இந்த சரீரமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வராது. ஏன்னா பாவம் இருக்குது, அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? சில கடைகளுக்கு போறீங்க, சில கடைகளை போகும்போது அப்படியே சில்பர் போட்டுனே உள்ள போயிடுறீங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சில கடைக்கு போனா சில்பர் போட்டுன்னு அலோடுக்குதா, விலை ஓட்டுவான். ஏன்? அவன் அந்த இடத்தை புனிதமா காத்து கொள்ளுகிறான் இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானேங்க? அப்படித்தான். லூயா. அப்போ அந்த 3வது ஆகாயம் மட்டும் கனவுலையோ எப்படியோ ஒரு மனுஷன் போயிட்டான். ஆனா 4வது ஆகாயத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா அதுதான் பரிசுத்த ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த பூமியை படிக்கிறதுக்கு முன்பதாக, உருவாக்குறதுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருந்தார். இந்த பரலோக, அது மறுபடியும் பாருங்க, அங்க இருக்கிறது பாருங்க, அந்த கிரீடமா இருக்கிறது, கிரீடத்தின் போல இருக்கிறது. என்ன? ஒரு கிங்கை குறிக்கிறது. கிரீடம் ஒரு ராஜாவை குறிக்கிறது. அவர்தான் பிதாவின் தேவன். அந்த தேவனுக்குள்ள வார்த்தையா இயேசு இருந்தார், பிதா குமார். அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ட்ரினிட்டி கடவுள், மூவரும் ஒருவராக அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவங்களுக்கு கீழே 3 விதமான தேவதூதர்கள் அவர்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு தூதன் பேர் சொல்லுது, மீகாயல் தூதன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வீட்டு வாசல் கிட்டாலாம் பார்த்திருப்பீங்களே, ஒரு பிசாசை போட்டு அமுக்கின்னு வருவார், ரக்கே உள்ள தூதன், அவர் தான் மீகாயல். அவரு இந்த
பிசாசி கூட்டங்களுக்கு கூட யுத்தம் செய்கிற தூதன் அவர். இரண்டாவது தூதன் இந்தாண்ட ஃபர்ஸ்ட்ல கேப்ரியல் என்று சொல்லப்படுகிறது. இவர் நல்ல செய்திகளை கொண்டு வந்து நற்செய்திகளை சொல்லுகிறவர் தான் கேப்ரியல் தேவதூதன். இவர் தான் மரியாள் இடத்துல வந்தார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் தான் உலகத்தின் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று சொல்றார் தெரியுமா தூதன். அவர் தான் கேப்ரியல். இந்த நடுவில் இருக்கிறவர் தான் கேரோப் என்று சொல்லப்படுது. கேரோபிகள் சேராபிகள் என்று சொல்லப்படுது தெரியுமா. இந்த நடு தூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. பரலோகத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க? தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. நமக்கு சமயம் இல்லாததுனால கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். நிறைய வசனம் இருந்துச்சு, அது சொல்ல முடியல, பரவாயில்ல. தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போ பரலோகத்தில் எவ்வளவு தேவ தூதர்கள் இருந்தாங்க? இது ஒரு கேள்வி. பரலோகத்தில் எவ்வளவு தேவ தூதர்கள் இருந்தாங்க? ஒரு வசனத்தை படிப்போம். பிரகடனை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5వ అధ్యాయం 11వ వచనం. ప్రకటನೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ, ಕಗಾಟಕ್ಕಂತ ಓದಿ. 5:11. ಪ್ರಕಟನೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ ಓದಿ. ಹೆಸತ್ರಿ ಹೇಳೋದು ಕೇಳಿಸಲ್ಲ, ಓದ್ರಿ. ಇದಲ್ಲದೆ ಸಿಂಹಾಸನವು ಜೀವಿಗಳು ಹಿರಿಯರು ಇವರ ಸುತ್ತಲೂ ಬಹು ಮಂದಿ ದೇವದೂತರನ್ನು ಕಂಡೆನು. ಸಾಕು, ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ ಸಿಂಹಾಸನವು ಜೀವಿಗಳು ಹಿರಿಯರು ಎಲ್ಲಿ ಇದ್ರು ಅಂದ್ರೆ ದೇವರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಮುಂದೆ ಇವರೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ದೇವರು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಆ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಕೆಳಗೆ ಇವರೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ಯಾರು? ಹಿರಿಯರು, ಜೀವಿಗಳು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತೆ. ಆ ಜೀವಿ ಏನಂತ ಇನ್ನೊಂದು ಸತಿ ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ಆ ಜೀವಿಗಳು ಏನಂತ ಅಲ್ಲಿ ಓದಿ. ಕಂಡೇನು ಅವರ ಸಂಖ್ಯೆಯು ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಲಕ್ಷೋಪಲಕ್ಷವಾಗಿತ್ತು. ಅವರ ಸ್ವರವು ನನಗೆ ಕೇಳಿಸಿತು. ಅವರು ಮಹಾಶಬ್ದದಿಂದ ವದಿತನಾದ ಬಲ ಐಶ್ವರ್ಯ ಜ್ಞಾನ ಸಾಮರ್ಥ್ಯ ಮಾನ ಪ್ರಭಾವ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೊಂದತಕ್ಕ ಯೋಗ್ಯನು ಅಂತ ಅವರೆಲ್ಲ ದೂತರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ರು. கோடி கணக்கே போட முடியாத அளவுக்கு தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருந்தார்கள். அவங்க எல்லாம் தேவனை என்ன பண்ணியிருந்தாங்களாம்? மகா சதத்தோடு அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. எல்லா கனமும் ஸ்துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தேவனே உனக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அதைத்தான் நம்மளும் காலையில வந்து செய்யறோம். சர்ச்சில் வந்து பாடல்களை பாடி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க செய்கிற வேலை தான் நம்மளும் பரலோகத்துக்குள்ள இருக்கிற தகப்பனுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்கிறது அங்க கோடான கோடி தேவதூதர்கள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, கோடான கோடி தேவதூதர்கள் இருந்தாங்க. இப்படியாப்பட்ட 3 விதமான தேவதூதர்கள், கோடான கோடி தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களை நடுவில் ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவன்தான் கெரோபி என்று சொல்லப்படுகிறது. அவன்தான் யார் என்றால் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வீரன். அவனுக்கு கீழே அநேக தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ வர்ஷிப் டைம்ல பாஸ்டர் அம்மா வராங்க, இங்க நின்று வர்ஷிப் நடத்துறாங்க. அந்த மாதிரி பரலோகத்துல அவன் நடத்தி கொண்டிருக்கான். இப்போ அவங்க வர்ஷிப் பண்ணும்போது நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? அவங்க கூட சேர்ந்து வர்ஷிப் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த தேவதூதனோட இருக்கிற சீஷர்கள், தேவதூதர்கள் அவனோட சேர்ந்து தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த பூமி
வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்பதாக பரலோகத்தை தேவன் உண்டாக்கி வைத்திருந்தார். தேவன் மகிமைக்காக தேவ தூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த 3 விதமான தேவதூதர் கூட்டத்தில் ஒரு தேவதூதன் கூட்டத்தை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அங்க ஒரு விஷயம் நடக்குது, அதுதான் நம்ம படிக்க போறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 19 ವಚನத்தை நம்ம படிக்க போறோம். ಎಜ್ಕೇಲ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 19 ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಯೆಹೋವನು ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು. ನರಪುತ್ರನೇ, ನೀನು ತೂರಿನ ಪ್ರಭುವಿಗೆ ಹೀಗೆ ನುಡಿ. தூரின பிரபுவனா தேவதூதனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்றார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನೀನೆನ್ನುತ್ತಾನೆ, ನೀನು ಉಬ್ಬಿದ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ, ಆಹಾ, ನಾನು ದೇವರು ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಆಸನವನ್ನೇ ಹತ್ತಿದ್ದೇನೆ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೆ ಅಷ್ಟೇ. இங்க அந்த தேவதூதன் ஆண்டவர் என்ன பண்றாரு, முன்னாடி வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது அவனை அலங்கரித்தார். அப்படின்னா இந்த வைரக்கல் வருது தெரியுமா, பச்சை, ரெட்டு, நீலி என்ற கற்கள், வைர கற்கள்னால அவனுக்கு அந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு அலங்கரித்து வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு கிரீடெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு பவர். இப்போ இயேசு பூமிக்கு வந்து எப்படி சத்துவனை உயிரோடு எழுப்பினார், அப்படியாப்பட்ட ஒரு பவரை பிதாவின் தேவன் அன்றைக்கு இந்த தேவதூதனுக்கு கொடுத்தார். கொடுத்து என்ன தெரியுமா சொன்னார், என்ன மகிமைப்படுத்து, உன்னை லீடரா மாத்திருக்கிறேன் சொல்லி அந்த பதவியை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பதவியை பெற்றுக்கொண்ட அந்த தேவதூதன் உப்புன மனசுள்ளவனான. அப்படின்னா பெருமை வந்தது அவனுக்குள்ள. என்ன வந்தது, இனத்துக்கு வந்தது. தேவன் கொடுத்தார், எல்லாமே கொடுத்துட்டார். தேவன் நம்பி அவன் கையில எல்லா அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். கொடுத்த உடனே நாளுக்கு நாள் இவன் மனசுல பாவம் தோன்ற ஆரம்பிச்சு. என்ன பாவம், நானும் தேவனுக்கு சரிசமமாகவே தானே இருக்கிறேன், என்னைய நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. நான் தேவனுக்கு பக்கத்திலே, சிம்மாசனத்தின் பக்கத்திலே என்னுடைய சிம்மாசனத்தை நான் என்ன பண்ண போறேன், ஸ்தாபிக்க போகிறேன். இது நியாயமா? ஒரு தேவன் இவங்கள படிச்சிருக்கிறார், எல்லாமே கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ண போகிற, தேவனுக்கு சரிசமமா நான் தேவன் பக்கத்துல உட்காரனா உனக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்குது. நம்பி ஒரு பொறுப்பை உன் கையில கொடுத்தார். இந்த பொறுப்பை நீ என்ன பண்ணும், சரியான விதத்துல நீ பயன்படுத்தணும். அவருக்காக, உனக்காக அல்ல. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், நாளுக்கு நாள், ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல, பல கோடி பல லட்சங்கள் நாட்கள் கடந்து போன போது நடந்த விஷயம் இது. அவன் மனசுக்குள்ள பெருமை ஆரம்பித்தது. தேவன் எதுக்காக அந்த பொறுப்பை கொடுத்தாருன்னு அவன் மறந்துட்டான். நான் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சு. நான் அவர் பக்கத்துல ஒரு சிம்மாசனத்தை போட போறேன் என்று ஒரு அகங்காரம் என்று சொல்லலாம், ஒரு கர்வம் என்று சொல்லலாம், ஒரு பெருமை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அவன் பார் இப்படி செய்து கொண்டிருக்கிறான். அப்புறம் படிங்க. நீ உன்னுடைய மனசை தேவர மனசு பாருங்க, அவனுடைய மனசை தேவன் மனசை போல அவன் பெருமையாக்கி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. யார் இவன்? கேரோப். யார் இவன்? ஆராதனை வீரன். அல்லேலூயா. தன்னுடைய மனசை தேவனுடைய மனசு போல அவன் பெருமை பாராட்டி கொண்டான் என்று வசனம் சொல்லுது. அப்புறம் நீ என்றைக்கும் யாரல்ல, தேவன் அல்ல. தேவன் தாங்க, மனுஷன் தாங்க, தூதன் தாங்க. ஆமென். தேவன் தாங்க. தேவனுக்கு நம்ம சரிசமமா போக முடியாது. ஆனா காலம் மாறின பிறகு தேவனுக்கு சரிசமமா போக இயேசு வழியை ஏற்படுத்தினார். அது அப்புறமா சொல்றேன். இப்போ இவரை பார்க்கலாம். இவரு என்ன செஞ்சிருந்தார்,
இந்த பூமி வானம் உண்டாக்குறதுக்கு முன்பதாக பரலோகத்திலே தேவன் பரலோகத்தை உண்டாக்கி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது சிலருக்கு கொடுத்த பொறுப்புகளை அந்த சிலர் என்ன பண்ணாங்க? அவங்களால தான் இந்த பூமி உண்டாக்கப்பட்டது என்று இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியப்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ನೀನು ನರಪ್ರಾಣಿಯೇ, ನೀ ಇಗೋ ನೀನು ದಾನಿಯೇಲನಿಗಿಂತಲೂ ಬುದ್ಧಿವಂತನು, ನಿನಗೆ ಮರೆಯಾದ ಮರ್ಮವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳಿಂದ ನೀನು ಐಶ್ವರ್ಯಗಳನ್ನು ಗಳಿಸಿ ನಿನ್ನ ಬೊಕ್ಕಸಗಳಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಂಡಿದ್ದಿ. அங்கே என்ன பண்றாரு? இவர் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. யாரு நம்பி பொறுப்பு கொடுத்த தேவனுக்கு தூதன் இருக்கிறாங்க. இங்க பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிறார். என்ன சொல்லுது? ஐஸ்வர்யத்தையும் செல்வாக்கும் அவர் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டார். அங்க அவர் என்ன போய் பர்ச்சேஸ் பண்றாரு? அவர் எந்த கடை இருக்குது? இங்கன்னா டிமார்ட் இருக்குது, மோர் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிவாஜி நகர் போனால் நல்லா ஷாப்பிங், கைமாவாடை எல்லாம் சாப்பிட்டு வரலாம். அங்கே என்ன இருக்குது? ஆகாரமே தேவையில்லைன்றார் ஆண்டவர் பரலோகம். இப்போ என்னத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அதிக ஞானದಿಂದಲೂ அவனுக்கு அதிகமான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தா அந்த ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டவன் அதே ஞானத்தை வச்சு வியாபாரத்தினாலும் ಸಂಪತ್ತನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡಿಕೊಂಡಿರಲು ஆஸ்திகளை அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அந்த இடத்துல சேகரிச்சு கொண்டிருக்கிறான். அப்புறம் ನಿನ್ನ ಮನಸ್ಸು ನಿನ್ನ ಆಸ್ತಿಯ ನಿಮಿತ್ತ ಉಬ್ಬಿಕೊಂಡಿದೆ. உன்னுடைய மனசு உன்னுடைய ஆஸ்தினால பெருமை பாராட்டி கொண்டிருக்குது என்று ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா அந்த தூதனுக்கு சொல்றார். இந்த தூதனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. ಹೀಗಿರಲು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், ನೀನು ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು நீ உன்னுடைய மனசை ದೇವರ ಮನಸ್ಸಿನಷ್ಟು தேவனுடைய மனசு என்ற அளவுக்கு ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡದ್ದರಿಂದ பெருமை பாராட்டியதனால ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಅತಿ ಭಯಂಕರ ಜನಾಂಗದವರಾದ நான் உன் மேலே அதிகமா பயங்கரமான மெஸ்லேச்சரನ್ನು வீர ಮಾಡುವೆನು. உனக்கு பயங்கரமான ஒரு தண்டனையை நான் கொடுக்க போறேன். அது என்ன சொல்லுது? ஜனங்கன்னு சொல்லப்படுது. என்னது? ஜெனரேஷன் சொல்லப்படுது. இன்னைக்கு பிசாசிய ஜெனரேஷன் பிடிக்குமா? நமக்கெல்லாம் பிசாசிய பிடிக்குமா? என்ன பண்றோம்? பூண்டு வெறுக்கிறோம் இல்லையா? அன்னைக்கே சொல்லிட்டார், உனக்கு அந்த ஜனத்தை வச்சு வெறுக்க செய்யற அளவுக்கு உன்னை நான் பண்றேன் இரு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், பேசுறார். ಅವರು ನಿನ್ನ ಜ್ಞಾನದ ಸೊಬಗಿನ ಮೇಲೆ ಕತ್ತಿ ಇರಿದು ನಿನ್ನ ಒಳಪನ್ನು ಹೊಲಸು ಮಾಡುವರು. பாழாக்குவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? பிசாசு ஒரு மாதிரி அசிங்கமா சொல்றதுல சீ பிசாசு, சீ பேய் சொல்றது இல்ல, அசிங்கமா. அப்படி அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை இப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பார். ನಿನ್ನನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳಿ ಬಿಡುವರು, உன்னை பாதாளத்துக்கு தள்ளி விடுவார்கள். ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಹತರಾದವರ ಗತಿ ಸಂಭವಿಸದು. ಓದಿ ನೀನು ನಿನ್ನನ್ನು ಸಂಹರಿಸುವವನೆದುರಿಗೆ ನಾನು ನಿನ್ನ ದೇವರು ಎಂದು ಹೇಳುವಿಯಾ? ಹತಿಸುವವನ ಕೈಗೆ ನೀನು ಎಂದಿಗೂ ದೇವರಲ್ಲ ಪ್ರಾಣಿಯೇ. ನೀನು ಅನ್ಯರ ಕೈಯಿಂದ ಸುನ್ನತಿಹೀನರ ಮರಣಕ್ಕೆ ಗುರಿಯಾಗುವಿ. நானே ನುಡಿದಿದ್ದೇನೆ, ಇದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ಸಂಕಲ್ಪ. ಆಮೆನ್. இங்க சொல்றாரு, நீ அந்நியர கைಯಿಂದ சுன்னதிஹீனர மரணಕ್ಕೆ ಗುರಿಯಾಗುವಿ, நானே ನುಡಿದಿದ್ದೇನೆ. ஆமென். அவர் அன்னைக்கு சவால் விட்டாரு. இன்னைக்கு மட்டும் அந்த பிசாசானவன் என்ன பண்றாங்க? மக்கள் வெறுக்கிறாங்க. யெகூதியர்கள் சுன்னத்தி ஆனவர்கள் வெறுக்கிறார்கள், நாமும் வெறுக்கிறோம். ஆமென். பிசாசை யாரையும் விரும்பல. ஆனா அன்னைக்கு அவனுக்கு ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு தண்டனையை ஏற்படுத்தினார். அப்புறம் யெகோவನು ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿ, தேவனாகிய கர்த்தர் இன்னொரு வார்த்தையை எனக்கு சொல்லுகிறார். நரபுத்திரனே, நீನು தூரின அரசನ விஷயದಲ್ಲಿ, தூரின அரசனா அவன் தூதனுடைய விஷயத்தில் ಶೋಕ ಗೀತವನ್ನೆತ್ತು ಅವನಿಗೆ ಹೀಗೆ ನುಡಿ, அவனுக்கு இப்படியாக சொல்லு, ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನೀನು ಸರ್ವ ಸುಲಕ್ಷಣ ಶಿರೋಮಣಿ. பாருங்க, அந்த வைரத்தையும் தரித்துக் கொண்டு இருக்கிறான் உடைய பூர்ண ஞானி, அதிகமான ஞானம் உள்ளவன், பரிபூர்ண சுந்தர, ரொம்ப அழகுள்ளவனா, தேவர உத்தியானவனாத, தேவனுடைய அந்த உத்தியானானாக்கனா அது தோட்டத்துல
அந்த தோட்டம் என்றால் என்ன? ஏதேன் தோட்டம். ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது பூமியில இருந்த தோட்டம் அது. ஆனா ஆதாம் பூமி படிக்கிறதுக்கு முன்பதாக தோட்டம் எங்க இருக்கிறது? தேவனுடைய பரலோகத்துல ஏதேன் தோட்டம் இருக்கிறது. ஆமென். இங்க இந்த வசனத்துல நாம் தெரிஞ்சுக்கலாம், பரலோக ராஜ்யத்துல தேவன் இருந்தார், தேவ தூதர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துல ஏதேன் தோட்டமும் இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்துல தான் அவனை ஆண்டவர் வச்சிருந்தார். அப்புறம் நீ இருந்த ಮಾಣಿಕ್ಯ ಪುಷ್ಪರಾಗ ಪಚ್ಚೆ ಪಿತರತ್ನ ಬೇರುಳ್ಳ ವೈಡೂರ್ಯ ಸ್ಫಟಿಕ ಈ ನವರತ್ನಗಳಿಂದ பாருங்க, இந்த நவரத்னங்கள் என்று சொல்லப்படுது. அந்த கற்கள் அப்படின்னா டைமண்ட், அது கலர் கலர் கலரா அந்த கற்கள்னால அவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். அவன் முகம் வெண்மையாக இருந்தது. அவன் பேர் லூசிபர் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணா லூசிபர் பேருனா அவனுடைய முகத்தை குறிக்கிறது. அப்படியாப்பட்ட அழகுள்ளவனாக தேவன் அவனை படித்து சகல அதிகாரமும் பவரும் அவன் இடத்துல கொடுத்து ஆண்டவர் வைத்திருந்தா, இவர் அந்த இடத்துல தேவனுக்கு பக்கத்திலே ஒரு சிம்மாசனம் போடுகிற எண்ணமும் பெருமையும், தேவனுடைய மனசு போல இவனுடைய மனசு மாறுது. அங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான், பெருமைப்படுகிறான், கர்வப்படுகிறான், தேவனுக்கு விரோதமான காரியத்தை பரலோகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். யார் என்றால் அவன் தான் லூசிபர். அவன் தான் தேவ நாம மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை வீரன் அவன். அப்புறம் ನಿನ್ನಲ್ಲಿನ ಈ ರತ್ನಗಳ ಗೂಡುಗಳು ಮನೆಗಳು ಸುವರ್ಣ ರಚಿತವಾಗಿದ್ದವು. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಯ ದಿನದಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾದವು. அவனை படிக்கப்படும் போது இது எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் ನೀನು ರೆಕ್ಕೆ ತೆರೆದು அவன் ரெக்கை விரித்து ನೆರಳು ಕೊಡುವ அந்த நெகிழ் கொடுக்கிற கேரோபியா இருந்தான். அவன் ரெக்கையை விரித்தா அந்த இடத்துல நெகிழ் வரும். பிரைஸ் தி லார்ட். நெகிழ் கொடுக்கிற நெகிழ் தான் நம்ம சொல்லுவாங்க தமிழ்ல. நெருளோனா நெகிழ் கொடுக்கிற கேரோபியா இருந்தான். அப்புறம் ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ நான் உன்னை என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் ನೆಲೆಗೊಳಿಸಿದೆನು. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அவனை உருவாக்கி வைத்திருந்தார் ஆண்டவர். ನೀನು ಕೆಂಡದ ಮಳೆಯಲ್ಲಿ நீ ಕೆಂಡದ ಮಳೆಯನ್ನ ಅಗ್ನಿ ಅಗ್ನಿ ಮಳೆயில ವಿಹಾರ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಿ. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಯ ದಿನದಿಂದ ನಿನ್ನಲ್ಲಿ நீ உன்னை படைத்த நாட்கள் முழுவதும் உனக்குள்ள ಅಪರಾಧವು தப்பு தப்பை ಸಿಕ್ಕುವ ತನಕ ನಿನ್ನ ನಡತೆಯು தப்பு கிடைக்கிற மட்டும் உன்னுடைய நடத்தை ನಿರ್ದೋಷವಾಗಿ நல்லா தான் இருந்துச்சு. நீ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நீ நல்லா தான் இருந்த. என்னுடைய ராஜ்யத்துல உனக்குள்ள கெட்ட காரியங்கள், பெருமைகள், நான் என்ற அகங்காரம் வர்றதுக்கு முன்னாடி நீ என்னுடைய ராஜ்யத்துல நல்லா தான் இருந்த அப்படின்றார் ஆண்டவர். ನಿನ್ನ ಮಿತಿ ಇಲ್ಲದ ವ್ಯಾಪಾರದಿಂದ மிதி இல்லாமல் வியாபாரத்தினாலும் ಬಲಾತ್ಕಾರವು உன்னுடைய பலாத்காரம் ತುಂಬಿ ನೀನು ಪಾಪಿಯಾದಿ அதை நிரப்பி நீ என்னான அந்த இடத்துல தேவனுக்கு முன்பதாக பாவி ஆயிட்ட. ಆದ ಕಾರಣ அதனால ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೇವರ ಪರ್ವತದಿಂದ நான் உன்னை தேவன் பர்வதத்திலிருந்து ಹೊಲಸನ್ನಾಗಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟೆನು. ஒரு மாதிரி கீழாக கேவலமாக உன்னை நான் தள்ளிவிட்டேன். போதும். ஆமென். பரலோகத்துல இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரன், தேவதூதன், சகல அதிகாரத்தை பெற்றிருந்தான். அவன் சகல அதிகாரத்தை பெற்று எப்பொழுதும் தேவனை ஆராதித்து துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவதூதன் தனக்குள்ளவே ஒரு பெருமை வந்து, பெருமைனால, அகங்காரத்தினால, கர்வத்தினால, நாம் என்ற எண்ணத்தினால தேவன் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பை என்ன பண்ணாம அவனுடைய வியாபாரத்தினால, அகங்காரத்தினால என்னமா பண்ணா, ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாங்கம்மா. ஓனருக்கே பிடிக்காத அளவுக்கு இவன் செஞ்சிட்டான். அதோட அர்த்தம் என்ன? பொறுப்பை தவறிட்டான். என்ன பண்ணிட்டான்? தவறிட்டான்னு சொல்லலாம், எழுந்துட்டான். அந்த ஸ்தானத்தை அவன் எழுந்துட்டான். சொல்லலாம், இந்த ஸ்தானத்தை அங்க யார்? நான் சன்று அழிங்க இந்த ஸ்தானத்தை அவ்வளோ பவராக இருக்குது நம் நாடு கெச்சு. இதில் தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. கண்மை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மழை வந்தாலும் கரையாது. கிண்ணர் போட்டு தான் துடிக்கணும். அழிச்சிட்டியாப்பா. இப்போ அவன் செய்த தவறுக்காக
அவனுக்கு கொடுத்த அந்த ஜவாப்தாரியை அவன் எழுந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை தள்ளிட்டாரு. அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டுட்டாரு. இப்போ அந்த இடம் என்ன ஆகுது? என்ன ஆகுது? ஜோரா சொல்லுங்க. காலியாகுது. என்ன இடம் அது? அந்த இடம் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது? ஆராதனை இடமா இருந்தது. தேவனுக்கு மகிமை செலுத்துற இடமா இருந்தது. இப்போ அவன் செய்த தவறுனால என்ன ஆயிடுச்சு? இடம் காலி ஆயிடுச்சு. அவன் என்ன அவன் தள்ளப்பட்டான். இப்போ பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்ட உடனே எங்க வந்து விழுந்தான்? கீழே வரல. கீழே அப்போ பூமி இல்லை. 3 ஆகாயம், 4 5வது ஆகாயம், 7வது ஆகாயம் கூட சொல்லப்படுது. வேத ஆராய்ச்சியர்கள் 7 ஆகாயத்தின் கூட சொல்றாங்க. 7வதுல தான் பரதேசி, 6வதுல பரதேசி, 7வதுல பரலோகம் சொல்லப்படுகிறது. இருக்கட்டும், ஏதோ ஒன்று 3 ஆகாயம் நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டது. 3 விட்டா 4 5 பரதேசி பரலோகத்தை கூட நம்ம வச்சுக்கலாம், பரவாயில்ல. அல்லேலூயா. இப்போ அவன் தள்ளப்பட்டான். பூமி இல்லை வந்து விடுறதுக்கு. எங்க விடுதானா? இப்ப சொன்ன இல்லையா 3 ஆகாயங்கள், அதுல ஒரு ஆகாய மண்டலத்துல அவன் வந்து விழுந்துட்டான். ஒரு ஆகாய மண்டலத்துல அவன் வந்து என்ன பண்ணா? அவன் வண்டி வந்து விழல. அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அங்க தேவனுடைய ராஜ்யத்துல? அத்தனை பேரும் கூடவே வந்து விழுந்துட்டாங்க. அத்தனை பேரும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டுட்டாரு. பரலோகத்திலிருந்து அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டுட்டார் என்று வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் சொல்லப்படுது. வேற இல்லாதனால சுருக்கிற. இப்போ தள்ளப்பட்ட உடனே அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணிக்கின்னு வாயு மண்டலத்தில் அவன் என்ன பண்ணா? அவனுடைய இடத்தை ஸ்தாபனம் பண்ணிக்கினான். அந்த இடம் இப்போ இந்த இடம் காலி. இன்னொரு தீர்க்கதரிசன வசனங்கள் சொல்லுது அவன் என்ன பண்ணான்ட்டு. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 14 வசனத்தை படிங்க. ஏசாயா 14 12 ஆஹா உதய நட்சத்திரவே. ஆஹா உதய நட்சத்திரம். நல்லா கவனிங்க. ஆஹா உதய நட்சத்திரனா இவனை பத்தி தான் பேசுது, தேவதூதனை பத்தி. ಬೆಳ್ಳಿಯೇ ಆಕಾಶದಿಂದ ಹೇಗೆ ಬಿದ್ದೆ ಅವನ ಪರಲೋಕத்திலிருந்து எப்படி தள்ளல்பட்ட? ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೆಡವಿದ ನೀನು, ஜனாங்கத்தை கெடுத்த நீ, கழியல்பட்ட நிலಕ್ಕೆ உருಳಿದೆಯಲ್ಲ, வெட்டல்பட்ட பிரகாரம் நீ என்ன பண்ண? தள்ளல்பட்ட. அப்புறம் ನೀನು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ನನ್ನ ಇಲ್ಲ ನೀನು ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, நீ உன்னுடைய மனசுல, ನಾನು ಆಕಾಶಕ್ಕೆ ಹತ್ತಿ, நான் வானத்துக்கு ஏறி, ಉತ್ತರ ದಿಕ್ಕಿನ ಕಟ್ಟ ಕಡೆ ಇರುವ ಸುರಗಳ ಪರ್ವತದಲ್ಲಿ ನನ್ನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ದೇವರ ನಕ್ಷತ್ರಗಳಿಗಿಂತ ಮೇಲೆ ಏರಿಸಿ ಆಸೀನನಾಗುವೆನು. பாருங்க, அவன் மனசுல என்ன வந்துச்சு? தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி தேவன் இடத்துல பக்கத்துல உக்கார்ற என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு என்று சொல்லப்படுது. அவனுக்கு உதயத்தின் சூரியனின் நட்சத்திரம் என்று அழகா ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் அவன் எழுந்து தள்ளப்பட்டு வாயு மண்டலத்தில் வந்து என்ன பண்ணிட்டான்? அவன் மத்திய ஆகாசத்துல வந்து என்ன ஆயிட்டான்? அவன் விழுந்துட்டான். அவனுடைய ராஜ்யத்தை அவன் ஸ்தாபிச்சுக்கினான். இருக்கட்டும், ஒரு பக்கம் அவன் விழுந்துட்டான். அவனுடைய சாப்டர் முடியல இருக்குது. ஆனா பரலோகத்துல அவனுடைய ஸ்தானத்தை எழுந்துட்டான். இன்னைக்கு நானும் ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எங்கேயோ ஒரு குப்பை தொட்டில கிடந்த என்ன, எங்கோ ஒரு பார்ல குடிகாரனா இருந்த என்ன, எங்கேயோ ஒரு கெட்ட காரியம் செய்து கொண்டு இருந்த என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த பரிசுத்தமான புனிதமான ஊழியத்தை நம்பி என் கையில கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்போ நான் இந்த பொறுப்பை ஜவாப்தாரியா செய்யணுமா, இல்ல பெருமையோடு ஆங்காரத்தோடு தேவனா தேவன் என்னை சபையில எல்லா தேவனை போல பார்க்கறாங்க என்று பெருமையோட நான் செய்தா தப்பு தானே? அவனே உள்ள முதல்ல அவனை தான் உண்டாக்கி வச்சிருந்தார். அப்புறம் தான் மனுஷன். அவனே உள்ள என்ன விடுவார் ஆண்டவர்? என்னையும் எட்டி ஒரு உதவிப்பார். மறுபடி நான் முதல் இருந்த பார், அதோட 2 மடங்கு வேதனைக்குள்ளேயும் தரித்திரத்துக்குள்ளேயும் போயிடுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால நம்மளுக்கு இந்த வசனம் கொஞ்சம் என்ன புரிய வைக்குது? நல்லா கவனிங்க. தேவன் ஏதோ ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்தாரு. நீ உண்மையா நீ விசுவாசிச்சீங்கன்னா அந்த பொறுப்பை நீ என்ன பண்ணும்?
கரெக்டா பயபக்தியா நீ செஞ்சுட்டு போகணும். நீ பயபக்தியா இருக்கிறியா இல்லையோ எனக்கு தெரியாது. தேவன் இந்த ஆலயத்தில் ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்தா நீ பயபக்தியா இருக்கிறியா என்ன பண்ற, அது தேவையில்லாத விஷயம். பொறுப்பை நீ அந்த நேரத்துக்கு சரியாக செஞ்சிடணும். இல்லைன்னா நீ நான் அப்புறமா தான் உண்டாக்கப்பட்டோம். முதல் உண்டாக்கப்பட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தார் ஆண்டவர். அவனே தள்ளினார். உன்னை எண்ணி எவ்வளோ கேவலமா தள்ள போவார். தள்ளாத எந்திருவாரா? அடிக்காம எந்திருவாரா? ஆததுனால தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க வேற சபையில இருக்கலாம், இந்த சபையில இருக்கலாம், வேற சபையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கலாம், இந்த சபையில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கலாம். எங்க இருந்தாலும் தயவுசெய்து கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா செய்ய கத்துக்குங்க. தேவனால தள்ளப்படக்கூடாதுங்க. தேவனால தள்ளப்படக்கூடாது. நம்ம அல்லேலூயா. தேவன் சந்தோஷமா விரும்பி நம்மளை படைத்தார். இந்த சந்தோஷத்தை நம்ம கெடுக்க பார்க்க கூடாது. அல்லேலூயா. முடிஞ்சா பொறுப்பை எடுத்துக்கின்னு செய்யுங்க. இல்லைன்னா எனக்கு வேண்டாம், என்னால செய்ய முடியாது என்று நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருந்து போங்க. அல்லேலூயா. இது விளையாட்டு இல்லை. அதாவது நான் சொல்லுவேன் அடிக்கடி, சின்ன வயசுல ஒருத்தன் கணேசா எடுத்துன்னு வருவான், ஒருத்தர் தேங்காய் எடுத்துன்னு வருவான், ஒருத்தர் டேப் ரெக்கார்டு எடுத்துன்னு வருவான். அவங்க எல்லாம் வச்சிருவோம், நல்லா இருக்கும். அவங்களுக்கே சண்டை போட்டா அவன் என்ன எடுத்துன்னு வந்தான், அவன் எடுத்துன்னு ஓடிடுவான், இவன் எடுத்துன்னு இவன் ஓடும். இது விளையாட்டுத்தனம். அறியாத வயசுல புரியாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா இப்போ புரிய வைக்கிறதுக்கு தேவ ஆவியானவர் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இன்னும் தெரியாத மாதிரியே வாழ்றோம்? தெரிஞ்சுக்கிங்க. தேவ தூதனே உள்ள ஆண்டவர் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். சரி, அங்க விடுங்க போட்டோம். இப்போ ஒரு இடம் காலியானது இல்லையா? இப்போ ஆண்டவர் யோசிக்கிறார், இந்த இடத்தை நிரப்பணும். எந்த இடத்தை? அந்த இடத்தை நிரப்பணும். அந்த இடம் என்னமா இருந்தது? ஆராதனை. தேவனுக்கு என்ன வேணுமா இருந்துச்சு? அவர் நாம மகிமைப்படணும், அவர் நாம மகிமைப்படணும், அவர் சந்தோஷப்படணும். இப்போ ஆராதனை வேணுமா இருந்துச்சு தேவனுக்கு. இப்போ யோசிக்கிறார், நான் என்ன பண்ணலாம்? யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? பூமியை படிக்கிறார். அல்லேலூயா. என்ன படிக்கிறாரு? பூமியை படிக்கிறார். இப்போ பூமியை படிக்கிறார். ரெண்டாவது வானத்தை படிக்கிறார். அதுக்கு முன்னாடி மத்திய ஆகாயம், வானம், மண்டலம் எல்லாம் இருக்குது. அந்த வான மண்டலத்தில் யார் இருக்கிறான்? பிசாசானவன் இருக்கிறான். அது நம்மளுக்கு வசனங்கள் நிறைய இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கலாம். 1 பேதுரு 5:8 படிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:9 படிக்கலாம். எபேசியர் 6:12 கூட படிக்கலாம். வாயு மண்டலத்தின் பொல்லாப்பின் சேனையின் ஆவி அப்படின்னா வாயு மண்டலத்தில், மத்திய ஆகாசத்தில் வாயு மண்டலத்தில் இருக்கிற பிசாசின் ஆவின்னு நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நமக்கு கிளியரா தெரியுது. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன பண்றார்? நடு பகுதி காலியானது என்று அந்த நடு பகுதியை நிரப்புறதுக்காக, ரொப்புறதுக்காக, புல் பண்றதுக்காக இப்போ என்ன பண்றார்? ஆண்டவர் யோசித்து பூமியை படிக்கிறார். முதல் ரெண்டாவது வானத்தை படிக்கிறார். பூமியை படிக்கும் போது பூமி ஒழுங்கி இன்மையா அப்படின்னா வெறுமையா இருந்தது. என்ன ஒழுங்கு இல்லை. பூமி எங்கும் என்னவா இருந்தது? தண்ணி நிரம்பி இருந்தது. பூமி எங்கும் தண்ணி நிரம்பி இருக்கும் போது ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கன்னடல சொல்லுது, கிரமவில்லதನ್ನು ಕ್ರಮಪಡಿಸಿದನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. ஒழுங்கில்லாததை பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்துகிறார். பாதி தண்ணியை வானத்துக்கு அனுப்புகிறார், பாதி தண்ணியை பூமியில வைக்கிறார். அது பிரிச்ச உடனே என்ன தெரியுது? பூமி வெட்டாந்தரை அப்படின்னா தரை தெரிகிறது. என்னது? நிலம். புல்ல பூமி புல்ல தண்ணி இருந்தா எப்படி நிலம் தெரியும்? அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆவியானவர் கிரியேட் செய்கிறார். அந்த தண்ணீரை வேற வேறையா பிரிக்கிறார். பூமிக்கு பாதி தண்ணி, வானத்துல பாதி தண்ணி என்று பிரிச்சுறார். பிரிச்ச உடனே பூமியிலிருந்து பிரிக்கப்பட்ட இடமெல்லாம் என்னவா இருந்தது? வட்டாந்தரை அப்படின்னா நிலமாக இருந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றார், வானத்துல வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றார்? வெளிச்சம் உண்டாகும்படி சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தை உண்டாக்குகிறார். இந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துனே வரோம் இல்லையா? உண்டாக்குறார். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றார்? பூமியில மரம், செடி, கொடி விடுகிற இந்த என்ன சொல்ல விதை உள்ள விதை கொடுக்கிற
செடிகளை அவர் உருவாக்குகிறார். இரண்டாவது, காய்கள் பழங்கள் கொடுக்கிற செடிகளை உருவாக்குறார். இப்படி ஆண்டவர் அந்த பூமி மேல உருவாக்குதல்ல ஆரம்பத்துல மரம் செடி எல்லாம் வருது, பறவை வருது, மிருகம் வருது, எல்லா ஜாதிகளை உருவாக்கி இப்போ ஆண்டவர் என்ன செய்றார்? மண்ணினால மனுஷனை, அப்படின்னா நம்முடைய சாயலாக ஒரு மனிதனை உருவாக்குவோம் என்று தீர்மானித்து இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? மூவரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து என்ன பண்றாங்க? மண்ணை பெசித்து கொளித்து ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். அவன் பேர் ஆதாம் என்ற ஒரு மனுஷனை உருவாக்கி அந்த பொம்மையை உருவாக்கி அந்த மூக்குல அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினால அவன் மனுஷனாக உயிரோடு எழும்புறான். அல்லேலூயா, உயிரோடு எழும்புறான். அவனை கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தேவதூதன் பரலோகத்துல ஏதேன்ல இருந்தான் இல்லையா, தோட்டத்துல, அந்த தோட்டத்தை கொண்டு வந்து ஆண்டவர் எங்க வச்சார்? பூமியில வச்சார். அல்லேலூயா. வசனம் நிறைய இருக்குது, நமக்கு டைம் இல்லை. சரி, ஒரு வசனத்தை படிச்சிடுவோம். ஆதி காண்டா 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ರಿಂದ ಓದಿ. ಹೀಗೆ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅವುಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವು ನಿರ್ಮಿತವಾದವು. ದೇವರು ತನ್ನ ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು 7ನೇ ದಿನದಲ್ಲಿ விசிராமிசிக்கொண்டனோ. 6 நாளும் தன்னுடைய சிருஷ்டி காரியங்களை ஆண்டவர் முடித்து 7வது நாள்ல ஓய்வெடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஓய்வு நாளை தான் நம்ம ஆரம்பிச்சு கொள்கிறோம். இந்த நாள் தான் அவர் படித்ததுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நன்றி கூறுகிறோம். அப்புறம் ದೇವರು ತನ್ನ ದೇವರು ತನ್ನ ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿ ಆ 7ನೇ ದಿನದಲ್ಲಿ அந்த 7வது நாளில ஓய்வு எடுத்துக்கொண்டதனால ಆ ದಿನವನ್ನು அந்த நாள் பரிசுத்த தினமாகிரது என்று ஆசீர்வதித்தார். பரிசுத்த நாளாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசீர்வதித்தார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல எத்தனை பேர் கடைபிடிக்கல? எத்தனை பேர் ஆராதனைக்கு வரல? அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்ததை நம்ம கெடுக்க பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதை ஆசீர்வதித்தார். இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. பரிசுத்த நாள் என்று சொல்லப்படுது. அப்புறம் படிங்க அப்படியே. இதே ಭೂಮಾಕಾಶಗಳ ನಿರ್ಮಾಣ ಚರಿತ್ರೆ, இதே பூமி வானமும் பூமியும் படைத்த ஹிஸ்டரி. ಯೆಹೋವ ದೇವರು ಓದಿ ಭೂಮ್ಯಾಕಾಶಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ ಯಾವ ಗಿಡವಾದರೂ ಭೂಮಿ, ஆண்டவர் பூமி வானத்தை படைக்கும் போது எந்த மரம் செடி எதுவுமே இருக்கல, ಯಾವ ಪಲ್ಯವೂ ಹುಟ್ಟಿರಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಯೆಹೋವ ದೇವರು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಲಿಲ್ಲ, ಮಳೆ ವರಾಮಲ್ ಭೂಮಿಯನ್ನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನು ಇರಲಿಲ್ಲ. ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೋದ್ರೆ ಭೂಮಿಯಿಂದ ಮಂಜು ಹಬ್ಬಿ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಲಿಲ್ಲ, ಭೂಮಿಯನ್ನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನೂ ಇರಲಿಲ್ಲ. ಆದರೂ ಭೂಮಿಯಿಂದ ಮಂಜು ಹಬ್ಬಿ நிலவன்னெல்லா தூய்சித்திட்டு. மழை எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா பனினால பூமி என்ன ஆயிருச்சா? ஈரமா இருந்தது. அல்லேலூயா. பூமிக்கு கொஞ்சம் ஈரப்பட்டாலே எப்படியாப்பட்ட விதை இருந்தாலும் என்ன ஆயிடும்? செடியா வந்துடும். இது உண்மை. வனாந்திரத்துல தான் போய் ஊத்தி நக்குறாங்க இல்லையே, பனியிலே அது ஆரம்பம். இப்போ மழை. அல்லேலூயா. அப்புறமா ஆண்டவர் மழையை ஏற்படுத்துறார். படிங்க. ಈಗಿರಲು ಯೆಹೋವ ದೇವರು ನೆಲದ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು. பூமியின் மண்ணினால மனுஷனை படைத்து அவன் மூக்கில ஜீவ சுவாசத்தை ஊதினார். ಆಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು. அப்போ மனுஷன் பிழைக்கிற மிருகமா மாறினான். அஞ்சறிவு உள்ளவனா தான் இருந்தான். மிருகத்துக்கு அஞ்சறிவு. அது எங்க பாரு சுசு பண்ணிடுது, எங்க பாரு கக்கா பண்ணிடுது. பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு செட்டி போட்டு விடுறவங்களும் யாரும் இல்லை. ஆனா மனுஷன் அப்படி இருக்கிறானா? இப்போ இல்லை. ஏன்னா 6 அறிவு. ஆண்டவர் படிக்கும் போது அவனுக்கு 5 அறிவு. அதனால தான் பொழிக்கிற மிருகமாக மாறினான் என்று சொல்லப்படுது. படிங்க. ಇದಲ್ಲದೆ இது மாற்றமல்லாமல் ಯೆಹೋವ ದೇವರು கர்த்தராகிய தேவன் ಮೂಡನ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿರುವ ಏದೆನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ, பாருங்க, அந்த ஒரு பகுதியில ஏதேன் சீமைனா ஊரு, ಒಂದು ಉದ್ಯಾನವನವನ್ನು ಮಾಡಿ அந்த இடத்துல ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். இந்த தோட்டம் எங்க இருந்ததுன்னா, தேவதூதன் பாவம் செய்யறதுக்கு முன்பதாக அந்த தோட்டத்துல தான் அவன் இருந்தான். அவன் என்றைக்கு பாவம் செய்து தள்ளப்பட்டு வாயு மண்டலத்துக்கு வந்து விழுந்தானோ, அந்த பூமியை படிக்கும் போது ஆண்டவர் தோட்டத்தை எங்க ஷிஃப்ட் பண்ணாரு? பூமி மேல ஷிஃப்ட் பண்ணாரு. அல்லேலூயா.
ತಾನು ರೂಪಿಸಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. அவனை படைத்த அந்த மனுஷனை கொண்டு போய் தோட்டத்தில் வச்சாரு. ಮತ್ತು ಯೆಹೋವ ದೇವರು பின்று தேவன் ನೋಟಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ பார்க்கிறதுக்கு நல்லா வெண்மையாகவும் ಊಟಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾಗಿಯೂ ಇರುವ சாப்பிட நல்ல அனுகூலமா இருக்கிற ಎಲ್ಲಾ ತರದ ಮರಗಳನ್ನು எல்லா விதமான ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯ எல்லா வித கனித்தர மரத்தை அந்த பூமியிலே என்ன பண்ணார்? ஆண்டவர் வளர செய்தார் மனுஷனுக்காக. அப்புறம் ಅದಲ್ಲದೆ அது மாற்றம் அல்லாமல் ಆ ವನ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த பூமியின் மத்தியத்துல ಜೀವದಾಯಕ ವೃಕ್ಷವನ್ನು அந்த இடத்துல நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு பழத்தின் மரத்தை கூட ஆண்டவர் வச்சார். ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದರ ಅರುಹನ್ನು நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளுகிற மரத்தின் பழமும் கூட அந்த இடத்துல இருந்தது. ಹುಟ್ಟಿಸುವ ವೃಕ್ಷವನ್ನು ಬೆಳೆಸಿದನು. ಏದೆನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ನದಿ ಹುಟ್ಟಿ ஒரு நதியை ஏற்படுத்தினார். ಆ ವನವನ್ನು ತೂಯಿಸುತ್ತಿತ್ತು. அந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருந்தது. ಅದು ಆಚೆ ಕಡೆಯಲ್ಲಿ அது வெளியே போய் ಒಡೆದ 4 ಶಾಖೆಗಳಾಯಿತು. அது பிரிந்து 4 விதமான நதிகளாக மாறினது. அந்த நதியெல்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் கீழே வாங்க. அது பேர் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துருங்க. ಆ ದೇಶದ ಬಂಗಾರವು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ಅಲ್ಲಿ ಬಂದೋಲಕ ಧೂಪವು ಗೋಮೇಧಿಕ ರತ್ನವು ಸಿಕ್ಕುತ್ತವೆ. ಎರಡನೆಯ ನದಿ ಹೆಸರು ಗಿಹೋನ್, ಅದು ಕೂಶ್ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಸುತ್ತುವುದು. ಮೂರನೆಯ ನದಿಯ ಹೆಸರು ಇದೆಕೆಲ್, ಅದು ಅಶ್ಶೂರ್ ದೇಶದ ಮುಂದೆ ಹರಿಯುವುದು. ನಾಲ್ಕನೆಯದು ಎಫ್ರೋಟಿಸ್ ನದಿ. என்ன சொல்லப்படுது? ஒரு நதியால 4 நதியை பிரித்து விட்டார் இல்லையா? அந்த நதி பேர் சொல்லப்பட்டது. நமக்கு வேண்டாம், நமக்கு ஒரு நதி போதும், காவேரி நதி தான் போதும் இந்த பெங்களூருக்கு. சரி, அந்த நதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. 15 படிங்க. ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ தேவன் அந்த மனிதனை கொண்டு போய் ಏದೆನ್ ತೋಟವನ್ನು ஏதேன் அந்த தோட்டத்தை ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ விவசாயம் பண்ணுவதற்காக ಸಾಯುವುದಕ್ಕೂ ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟನು. அதை காக்கிறதுக்கும் காவலாக இருக்கிறதுக்கும் தேவன் அந்த மனுஷனை கொண்டு போய் அதுக்குள்ள வைத்தார். ಇದಲ್ಲದೆ இது மாற்றம் அல்லாமல் ಯೆಹೋವ ದೇವರು தேவனாகிய கர்த்தர் ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ அந்த மனுஷனுக்கு ನೀನು ತೋಟದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தின் மரத்தின் பழங்களை நீ ಯಥೇಚ್ಛವಾಗಿ நீ ತಿನ್ನಬಹುದು. சாப்பிடலாம். ಒಳ್ಳೆಯದರ ஆனா நல்லதை கெட்டதை அறிவை ஊட்டுகிற மரத்தின் கனியை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது என்று ஒரு கட்டளையை போட்டுறார். ಹುಟ್ಟಿಸುವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನಬಾರದು. ತಿಂದ ದಿನ ಸತ್ತು அத ஒருவேளை நீ சாப்பிட்டேன்னா நீ செத்து போயிடுறேன்ட்டு ஆண்டவர் ஒரு கட்டளையை போடுறார். ಮತ್ತು ಯೆಹೋವ ದೇವರು ಮನುಷ್ಯನು ಒಂಟಿಗನಾಗಿರುವುದು பாருங்க, எங்க ஆண்டவர் யோசிக்கிறார், மனிதன் ஒண்டியா இருப்பது ಒಳ್ಳೆಯದಲ್ಲ, நல்லதல்ல. ಅವನಿಗೆ ಸರಿ ಬೀಳುವ அவனுக்கு சரியான ஒரு ஜோடியை நான் உண்டாக்குறேன் என்று நினைத்து ಅಂದನು. ಆಗ ಆತನು ಎಲ್ಲ ಭೂ ಜಂತುಗಳನ್ನು ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ನಿರ್ಮಿಸಿ ಇವುಗಳಿಗೆ ಆ ಮನುಷ್ಯನು ಏನೇನು ಹೆಸರುಗಳನ್ನು ನೋಡೋಣ ಎಂದು ಅವನ ಬಳಿಗೆ ಬರಮಾಡಿದನು. மனுஷன் ஒந்தொந்து பிராணிக்கு யாவ யாவ ಹೆಸರು ಇಟ್ಟனೋ ಅದೇ மனுஷன் எந்தெந்த மிருகத்துக்கு எந்தெந்த பறவைக்கு அன்றைக்கு பேர் வைத்தானோ இன்றைக்கு மட்டும் அந்த பேர் அப்படியே தான் இருக்கிறது. ಹೀಗೆ ಆ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಾ ಪಶುಗಳಿಗೂ ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳಿಗೂ ಕಾಡು ಮೃಗಗಳಿಗೂ ಹೆಸರಿಟ್ಟನು. ಆದರೆ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸರಿ ಬೀಳುವ ಸಹಕಾರಿ எல்லாருக்கும் பேர் வைத்தான், எல்லாரையும் செட் பண்ணி பார்த்தான் ஜோடி. ஆனா அவனுக்கு ஒரு ஜோடி ஏதோ செட் ஆகல. மாடுக்கு மாடு, பெண் மாடு ஆண் மாடு ஜோடி செட் ஆயிடுச்சு. ஆடுக்கு ஆடு, பெண் ஆடு ஆண் ஆடு, பன்னிக்கு பன்னி, இப்படியெல்லாம் செட் ஆயிடுச்சு. அவன்கிட்ட ஒரு பெண்ணான ஒரு ஜோடியை ஒரு எத்தனை வந்து வச்சா செட்டே ஆக மாட்டேன், செட் ஆகல. அப்புறம் ಹೀಗಿರುವಲ್ಲಿ ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ இப்போ ஆண்டவர் நினைக்கிறார், இவனுக்கு எதனா ஒரு ஜோடியை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ಗಾಢ ನಿದ್ರೆಯನ್ನು ಬರಮಾಡಿ ஒரு நல்ல தூக்கத்தை அவனுக்கு வர வைத்து ಅವನ ಪಕ್ಕೆಯ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು அவனுடைய விலா எலும்பை ஒன்றை கரியோடு அப்படியே கொத்தோடு புடுங்கினு ಅದರ ಸ್ಥಳವನ್ನು ಮಾಂಸದಿಂದ ಮುಚ್ಚಿ ತಾನು ಮನುಷ್ಯನಿಂದ ತೆಗೆದಿದ್ದ ಎಲುಬನ್ನು ಸ್ತ್ರೀಯಾಗ ಮಾಡಿ ஒரு மனுஷனுடைய எலும்பால என்ன பண்ணாரு, இந்த விலா எலும்புனால ஒரு ஸ்திரீயாக படைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, கொண்டு வந்து இந்திரா உன் எலும்புலால எடுக்கப்பட்ட எலும்பு இதுதான் உன் மனைவி என்று தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்துட்டார் ஆதாமுக்கு. இப்போ ஆணும் பெண்ணும் சரியா இருக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா.
இப்போ இவங்களை எதுக்காக படைச்சார் ஆண்டவர் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் இவங்களை தேவதூதர்களை கொடான கொடி தேவதூதர்களை படைச்சார் என்று வேதம் இருக்குது இல்லையா? இப்போ இவங்க இருவரையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். படைச்சிட்டு சொல்றாரு, நீங்க பிள்ளைகளை பெற்று இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. தேவதூதர்களை கொடான கொடி மனிதர்களை இருவராக படைத்தார். ஏனென்றால் மனிதர்கள் மூலியமா குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா தேவதூதர்களால அப்படி ஆகாது. ஆனதுனால தேவதூதர்களை எக்கச்சக்கமாக உருவாக்கி கொண்டு மனிதர்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணாக உருவாக்கி ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நல்லா சுகமா வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று இந்த பூமியெல்லாம் நிரப்பி இந்த பூமியில எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் ஆழ்ந்து கொள்ளுங்க, போங்க, உங்களுக்கு தான் உருவாக்கிக்கிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட் சொல்லி ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லி என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்ச மாதிரி இந்த பூமி எங்கும் எல்லாத்தையும் மனிதன் சுதந்தரித்து கொண்டானா இல்லையா? சுதந்தரிச்சிட்டானா இல்லையா? ஆண்டவர் சொன்னார், தண்ணீர்ல இருக்கிற மீன்களை கூட நீங்கள் ஆழ்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மீனவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரு மீனும் விடாத கடலை காலி பண்ணிருக்கிறாங்க. அதை நம்ம வாங்கி வாங்கி என்ன பண்ணிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னது மாதிரி ஆழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? பூமியே பாருங்க, அவர் ரோட்ல தூங்குறாரு. காலையில 10 மணி மட்டும் கடை தூங்கினா கடைக்காரன் சும்மாக்குவானா? எஞ்சி ஓடுன்னு தண்ணி ஊற்றுவான். ஒரு மனுஷன் பூமியை ஆழ்ந்து கொண்டானா? ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன போது எல்லாமே நடந்ததா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் மூலியமா அந்த இடத்தை ஆண்டவர் நிரப்ப பார்த்தார் இல்லை, நிரப்பிட்டார். எங்க? பரலோகத்துல அல்ல. முதல் செய்த தப்ப ஆண்டவர் மறுபடி செய்ய அவருக்கு விருப்பம் இல்லை. முதல் அவனை பரலோகத்துல உருவாக்கி அழகா பார்த்து ஆராதனையில மகிமைப்பட்டார். அவன் செய்த தவறுனால அங்க தள்ளப்பட்ட அந்த இடம் காலியாச்சு. ரெண்டாவது முறை மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சா மறுபடியும் மனுஷன் அதே வேலை பண்ணுவான்ட்டு ஆண்டவர் நல்லா ஆராய்ந்து இருந்தார். அதனால என்ன பண்ணிட்டார்? இவனை வைக்கிற இடத்துல வைக்கிறேன்ட்டு பூமியில கொண்டு வந்து வச்சிட்டார். அல்லேலூயா. வருவார், அவன் தேவனை ஆராதிப்பான், தேவனை மகிமைப்படுத்துவான். ஆதாம் தேவர் அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வார், மீண்டும் பரலோகத்துக்கு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதற்காகத்தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார். எதுக்காக மனிதனை ஆண்டவர் படைத்தார்? தேவனை ஆராதிக்கும்படி. அந்த இடம் காலியாகுது, ஆராதனை இடம். நீ நான் அந்த இடத்துல நின்று ஆராதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்று தேவன் விரும்பி உன்னை என்னையும் அன்னைக்கு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் மூலியமா இன்னைக்கு உலகம் எங்கும் சனம் தேவனை அந்த இடத்துல காலியா இருந்த இடத்தை நினைத்து நிரம்பி நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதே கண்ட பிசாசு வாயு மண்டலத்திலே தான் பாருங்க. இதே கண்ட பிசாசு ஏன் இடத்துல இவன் யார்? இவ்வளவு தகுதி உள்ளவனா? ஏன் இடம்? பொறாமை. பாருங்க, அங்கத்துல இருந்து ஆரம்பிக்குது. வைத்தறிச்சல் வந்துச்சு. யாருக்கு? தள்ள உடனே இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பேருனா பிசாசு என்று கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இவன் பிசாசுக்கு பொறாமை வந்துச்சு. நான் இருந்த ஏதேன்ல இந்த மனிதர்கள் இருக்க யோகித்தி என்ன ஆண்டவர் தள்ளினார் இல்லையா? இவங்களே தள்ள செய்கிறேன் என்று அவன் மனசுல நினைத்து சர்வத்தின் ரூபத்தில் அவன் வந்து ஏவாளை வஞ்சிட்டுறான். என்னான்ட்டு, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டா சாக மாட்டீங்க, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுருங்க அன்ட்டு காதுல ஊதும் போது இந்த அம்மா என்ன பண்ணுது? ஆசைக்கு பிச்சி சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கு கொடுத்துருது. கொடுத்த உடனே இவங்களுக்குள்ள ஆண்டவருடைய கட்டளை உடைஞ்ச உடனே பாவம் உள்ள வந்துச்சு. ஆண்டவர் வராரு, பார்க்குறாரு, இவங்க ஒளிஞ்சின்னுக்கிறாங்க. ஏப்பா இப்படி செஞ்சீங்கன்றாங்க. அதான் அந்த ஸ்திரீ, நீ கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தான்ற சொல்கிறான் ஆதாமு. ஏன் ஸ்திரீயை எப்படி செஞ்சதோ அந்த சர்மம் தான் வந்து எனக்கு இப்படி சாப்பிட சொல்லிச்சு. ஒருத்தர் கூட மன்னிப்பே கேட்கல. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தமா இந்த பூமிக்கு பாவம் வந்தது, அதனால நீங்கள் சபிக்கப்பட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தை லாக் பண்ணி இவங்களை தோட்டத்திலிருந்து பூமிக்கு வெளியே துரத்தி விட்டுறார். போ,
நீ சாவர மட்டும் என்ன பண்ணு, வேர்வை இட்டு விவசாயம் பண்ணி இந்த பூமியில ஒழிச்சு சாப்பிடு போ. அதுதான் இன்னைக்கு நீ நானும் செஞ்சிருக்கோம். அந்த பண்ண வேலைக்கு தான் இன்னைக்கு நம்ம ஓடி ஓடி ஒழிக்கிறோம். ஓடி ஓடி என்ன பண்றோம், வேர்வை இட்டு பெயிண்ட் வேலை, வீட்டு வேலை, அது இது செஞ்சிருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க தாங்க சாபம் வந்தது. இந்த சாபத்தை நீக்கிறதுக்காகத்தான் தேவன் மீண்டும் ஒரு யோசனை எடுத்து இயேசுவை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்புறார். அல்லேலூயா. அது இன்னொரு நாள் நான் சொல்றேன். அது அடுத்த வாரம் 8ஆம் தேதி அந்த பிரசங்கத்தை நான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லை, அது சொன்னா இன்னும் 1 மணி நேரம் போகும்.